கடவுளுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வரும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை பவுலுக்கு இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும். பவுல் கூடார தொழில் செய்கிறவர். தன் தொழிலிருந்தே சொல்கிறார், இந்த உலகத்தின் கூடாரங்கள் ஒரு நாள் அழிந்து போகும், நாங்கள் கவலைப்பட போவதில்லை, ஏனென்றால் அழியாத நித்திய கூடாரம் எங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை விசுவாசம். 8ஆம் வசனத்தில் சொல்லுவார், இந்த தேகத்தை விட்டு குடிபெயர்ந்து அவரோடு குடி இருக்க ஆசையா இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த உடல் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது நித்திய வாழ்க்கை. இந்த உடலோடு வாழ்ந்து நான் பட்ட பாடுகளும் வேதனைகளும் போராட்டங்களும் போதும். இது வெறும் வெற்று உடல். இதை இயக்குவது இந்த உடலுக்குள் இருக்கிற கர்த்தர் தந்திருக்கிற ஜீவன். இந்த ஜீவன் என்றைக்கு இந்த உடலை விட்டு பிரிகிறதோ அன்றைக்கு இந்த உடல் தேவையற்ற பொருள் தூக்கி எறியப்படும் அல்லது கொளுத்தப்படும், மண்ணில் புதைக்கப்படும். இது பயனற்ற உடல். இந்த உடலுக்குள் இருக்கிற ஜீவன் தான் அவசியமானது. பவுல் சொல்கிறார், இந்த வெற்று உடலை தொலைத்து விட்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற வாழ்க்கை எனக்கு தேவை. அந்த வாழ்க்கைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னார்.